இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மணச்சநல்லூர் அத்தானி, திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் பக்கத்துல இருக்க அத்தானின்னு ஒரு சின்ன ஊர்ல இருக்க ஒரு சின்ன ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம். அண்ணன் கடையை பாருங்க. அண்ணன் கடையில வந்து ஏகப்பட்ட ஜூஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இளநீலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா குண்டு குண்டா இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ணன் கடையில வந்து நிறைய ஜூஸ் வச்சிருக்காரு. மெயினா அண்ணன் கடையில வந்து இளநீ தான் ஃபேமஸு. வெளியூர்ல இருந்து கூட அண்ணன் கடையில வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே பாருங்க, அங்கே ஒரு சின்ன பையன் கூட குடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த தம்பி இளநீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த தம்பிகிட்ட போய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். தம்பி, இளநீ டேஸ்ட் எப்படியா இருக்கு? நல்லா இருக்காயா? பாருங்க, அண்ணன் கடையில் வந்து ஒரு சின்ன பையனா சொல்கிறான் நல்லா இருக்குன்னு. கடையில் வந்து அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன ஜூஸ் இருக்குன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அண்ணன் என்னென்ன வச்சிருக்காருன்னு பார்ப்போம். சாத்துக்குடி பாருங்க, நல்லா மலை மாதிரி அடுக்கி வச்சிருக்காரு. நல்லா தரமாக இருக்கு சாத்துக்குடிலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குண்டு. நல்லா கோபுரம் மாதிரி கட்டி வச்சிருக்காரு சாத்துக்குடி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளநீ. இது வந்து சாத்துக்குடி போடுறதுக்கான ஜூஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா முலாம்பழம் வச்சிருக்காரு அண்ணன். முலாம்பழம்லாம் நல்லா குண்டு குண்டா வச்சிருக்காரு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே வந்தீங்கன்னா பச்சை கலர், கெட்டி பச்சை கலர் தர்பூசணி அது வச்சிருக்காரு. இந்த தர்பூசணியா நல்லா டேஸ்ட் அதிகம்னு சொல்லுவாங்க. அதே அண்ணன் கடையில் வச்சிருக்காரு. அப்புறம் அப்படியே கிட்ட வந்தீங்கன்னா லெமன் வச்சிருக்காரு. லெமன்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா நன்னாரி சர்பத் வச்சிருக்காரு அண்ணன். அண்ணன் கடையில் வந்து நன்னாரி சர்பத்து நிறையா ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் பாருங்க. அது இல்லாமல் வந்து அண்ணன் கடையில் வந்து சோடாவும் வச்சுருக்காங்க. டெக்கரேஷனுக்காக பூ ஒன்று வச்சுருக்காரு. அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ஜூஸு, எல்லா கலரும் வெறும் சோடான்னு நினைக்கிறேன். ஆனால் இது சோடாவாண்ணே? ஓகேண்ணா. அண்ணன் கடையில் வந்து பன்னீர் சோடா, சால்ட் சோடா, லெதர் சோடான்னு சொல்லி நிறையா வச்சுருக்காரு பாருங்க. அண்ணன் கடையோட அவுட் வியூ தான் பார்த்தீங்கனாலே தெரியும். கடையில் அண்ணன் இல்லை கஸ்டமர்கிட்ட இருக்காரு. வந்ததுக்கப்புறம் அண்ணன் என்னென்ன இருக்குன்னு கேட்போம். அண்ணா, உங்கள் கடையில் வந்து ஜூஸ் என்னென்ன ஜூஸ்ண்ணே இருக்கு? முலாம்பழம் இருக்கு, சாத்துக்குடி இருக்கு, வாட்டர்மெலன் இருக்கு, லெமன் சோடா இருக்கு. ஓகே. நம்ம கடையில ஃபேமஸ்னா இளநீ சர்பத் தான் ஃபேமஸ். இளநீ சர்பத் தான் உங்க கடையில ஃபேமஸ் ஆனே? ஓகேண்ணே. அண்ணா, அந்த சோடாவிலே ஒரு 4-5 வெரைட்டி சொன்னீங்களா, அது என்னென்ன சோடாண்ணே? அண்ணே, சால்ட் ஸ்வீட் இருக்கு. சால்ட் ஸ்வீட் ஆனே? சோடா இருக்கு. பன்னீர் சோடாவானே? லெமன் போட்டு ஐஸ் போட்டு சால்ட் போட்டு கொடுப்போம். ஸ்வீட் வேணா பன்னீர் சோடா போடுவோம். ஓகேண்ணே. அண்ணே, அப்போ இவ்வளோ ஜூஸ் கடை இவ்வளோ வச்சிருக்கீங்க ஜூஸு, அது ரேட் என்னென்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணே. சொல்கிறீங்களாண்ணே? சாத்துக்குடி வந்து பியூர் தான் போடுவோம். சக்கரை தண்ணி என்னண்ணே? சாத்துக்குடி வந்து பியூர் தான் போடுவோம். ஓகேண்ணே. எதுவும் கலக்க மாட்டோம். அண்ணன் கடையில் வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து பியூர் தான் போடுறாராம். அண்ணே, சாத்துக்குடி ஜூஸ் பியூர் எவ்வளோண்ணே? பியூர் 50 ரூபா. பியூர் 50 ரூபாண்ணே. ஓகேண்ணே. அண்ணா, அடுத்து உங்கள் கடையில் என்ன ஜூஸ்ண்ணே இருக்கு? முலாம்பழமாண்ணே. அண்ணன் கடையில் பாருங்க, நல்லா குண்டு குண்டா முலாம்பழம் வச்சிருக்காரு. அண்ணே, இந்த முலாம்பழம் ஜூஸ் எவ்வளோண்ணே? 30 ரூபா. எவ்வளோண்ணே? 30 ரூபாயாண்ணே. ஓகேண்ணே. அண்ணா, அடுத்து என்னண்ணே இருக்கு? வாட்டர்மெலன் இருக்கு. வாட்டர்மெலனாண்ணே. லெமன் சோடா. சால்ட் வந்து ஸ்வீட் வந்து. லெமன் சோடா. மூணு பூ போட்டுங்க. அண்ணன் கடையில் வந்து லெமன் சோடா போட்டுட்டு இருக்காரு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது உப்பாண்ணே? ஓகேண்ணா. அண்ணன் வந்து மூணுக்குமே உப்பு போடுறாரு.
ஏண்ணே ரிவ்யூ எதுவும் சொல்றீங்களாண்ணே? ரிவ்யூவா? என்னன்னு சொல்லி நான் மெசேஜா போட்டேன். இல்லண்ணே இதோ சொல்லுங்கண்ணே. வீடியோல அண்ணன் கடையில் வந்து சர்பத் போட்டுட்டு இருக்காரு. அண்ணா உங்க கடையில சர்பத்தோட ரேட் என்னண்ணே? 20 ரூபா. 20 ரூபாயாண்ணே? ஓகேண்ணே. பண்ணிடுறாங்க. ஆமா. அண்ணன் கடையில் இப்போ போடுறது வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட்டு. இதுக்கு முன்னாடி போட்டது வந்து வெறும் சால்ட் மட்டும் போட்டாங்க. அண்ணன்ட்ட வந்து நம்ம ஒரு இளநீ சர்பத் சொல்லியிருக்கோம். அவர் நமக்காக போட்டுட்டு இருக்காரு. பாருங்க இளநீ ஊத்துறாரு அண்ணன் உள்ள. அண்ணா உங்க கடையில இளநீ சர்பத்தோட ரேட் என்னண்ணே? 50 ரூபாயாண்ணே? ஓகேண்ணே. தேங்காய் போட்டுக்கலாம். ஆமா. நமக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம், வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அண்ணன் கடையில இருந்து லெமன் சோடா வாங்கியாச்சு. சாரி லெமன் சோடா இல்ல, இளநீர் சர்பத். பாருங்க உங்க ஊர்ல இளநீர் சர்பத் எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லுங்க. அண்ணன் கடையில தரமா இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ணனோட கடை தான். கடை வியூவை பாருங்க. அண்ணன் கடையில் தர்பூசணியா பாருங்க எவ்வளோ நல்லா பச்சை கலர்ல இருக்கு. அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து நன்னாரி சர்பத்தில் நிறையா வச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது இல்லாமல் வந்து அண்ணன் கடையில் வந்து ஏகப்பட்ட சோடா வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்ன சோடாண்ணே இருக்கு உங்கள் கடையில்? பன்னீர் சோடா இருக்கு. பன்னீர் சோடா வேறண்ணே? லெதர் சோடா இருக்கு. லெதர் சோடாவாண்ணே? ஓகே. கடையில் அண்ணன் இருக்காரு. கரெக்டாக அண்ணனோட கடை எங்கே இருக்குன்னு அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணே உங்கள் கடை கரெக்டாக எங்கண்ணே லொக்கேட் ஆகிருக்கு? நொச்சியம் டு மணச்சநல்லூர் ரோட்டில் ஆப்போசிட். அண்ணன் கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா நொச்சியம் டு மணச்சநல்லூர் ரோட்டில் அந்த எஸ்விஆர் ஸ்கூல் அப்படியே வந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து பனைமரத்துக்கு அடியில் இருக்குது. யாராவது மணச்சநல்லூர் சைடு இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அண்ணன் கடையில் ஏற்கனவே ஜூஸ் குடிச்சிருந்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அண்ணன் கடையில் ஜூஸ் குடித்தேன். ஜூஸ்லாம் நல்லா தரமாக போட்டு கொடுத்தாரு. அந்த இளநீர் சர்பத் வந்து நமக்காக தான் போட்டார் அண்ணன். நல்லா டேஸ்ட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மணச்சநல்லூர், திருச்சி, லால்குடி, சமயபுரம் அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா அண்ணன் கடையில் வந்து கண்டிப்பாக இளநீர் சர்பத் குடிங்க. நல்லா சூப்பராக போட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து எங்கெங்கேருந்து பார்க்குறீங்க கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணே போயிட்டு வரண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே.